உபகாரம் செய்யலைனாலும் உபதிரவம் செய்யாதே. இந்த பாவங்கள்ல முதல் பாவம் சாப்பிடும் போது எழுப்பக்கூடாது. யாராவது வந்திருக்காங்கன்னு பாதி சாப்பாட்டுல எழுந்து அப்பெல்லாம் சொல்லுவாங்க, பாதி சாப்பாட்டுல எழுந்திருக்காத, உட்கார்ந்து சாப்பிடு. இப்ப சொல்றதுக்கு ஆளும் இல்ல, கேட்கறதுக்கு ஆளும் இல்ல. சாப்பாட்டிலே எழுப்புறது முதல் பாவம். குடிக்க தண்ணீர் கேட்டா அதை உடனே கொடுக்காம இருந்தால் இரண்டாவது பாவம். பூஜைக்குரிய மலர்களை மிதித்தால் அது மூன்றாவது பாவம். பங்காளி இறந்தால் தலைமுழுகாதது அடுத்த பாவம். ஒரு முழுக்காவது போடணும். எல்லாரும் பங்காளி தான். இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தம், எல்லாரும் அதுலதான் வாழறோம். அப்போ ஒரு வீட்டுல வாழறப்ப நம்ம எல்லாருமே பங்காளிகள் தான். காற்றுக்கு பங்கு போடுறோம், மண்ணுக்கு பங்கு போடுறோம், எல்லாம் பங்காளிகள். அதனால ஒரு இறந்து, அதனால தினம் தலை குளிக்கிறது. ஏன்னா யாராவது ஒருத்தங்க எடுத்துட்டு இருப்பான், நீ தினம் தலைக்கு குளிப்பதே அதுக்காகத்தான். இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு தலைக்கு குளிப்பதே யாராவது இறந்திருப்பார்கள், அவர்களுக்கு திதி கொடுக்கிற நாள். அவன் தெரிந்தவனோ தெரியாதவனோ நானும் தலைக்கு குளிக்கிறேன். பங்காளி இறந்து தலை குளிக்காதது மகா பாவம். தியானம் பண்ணுகிறத கலைக்கிறது மகா பாவம். சுவாமியை வழிபடுகிற போது குறுக்கே போவது அதை விட பெரிய பாவம். புரியாதவனிடத்திலே ஒரு கழுத காதல போய் ராமாயணமோ கந்தபுராணமோ சொல்றது அதை விட பெரிய பாவம். இந்த பாவங்களை செய்யக்கூடாது. ஆண்டவன் 8 சாட்சி கேட்பான். சூரியன், சந்திரன், 8 திக்கு, 8 திசைகளிலே இருக்கிற தலைவர் சூரிய, சந்திர, பூமி, கோமாதா, நம்ம மனசாட்சி. இத்தனையும் விசாரிச்சு தான் ஆண்டவன் தீர்ப்பு கொடுப்பான். அதனாலதான் கண்ணகி கேட்டா, அப்பா எல்லாத்தையும் பார்த்தியே, எல்லாத்தையும் பார்வைடு பொருள் அனைத்தையும் பார்த்தையே, காய்கதிர் செல்வனே என் கணவன் கல்வனா. சூரியன் பார்க்காத இடமே இல்ல. அந்த சாட்சிகள் முக்கியம். சூரியன், சந்திரன், 8 திசைகள் 10, அடுத்தது கோமாதா, நம்ம மனசாட்சி. இதையெல்லாம் கேட்டுத்தான் ஆண்டவன் சொல்லுவான். பசுமாட்டுக்கு அதோட சக்தி இருக்கு. அதனால கோவில்ல வழிபடுகிறவர்களுக்கு குறுக்கன்னு தடை செய்வது மகாபாவம். அது தெரிஞ்சுக்கணும். யாராவது பூஜை பண்ணிட்டு இருந்தா குறுக்க போகாதே, சுத்தி போ. இல்லடா உங்களை கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க, நான் போறேன் சொல்லுங்க. இதெல்லாம் பாவம். நான் என்ன பாவம் பண்ணேன்? தெரிஞ்சோ தெரியாம இதெல்லாம் பண்றோம். நம்ம அனுபவிக்கிற துன்பங்களுக்கு இதெல்லாம் தான் காரணம். ஆனா இதெல்லாம் பாவம்னு நமக்கு தெரியல. பாவம்னு நமக்கு தெரியல. தண்ணி கேட்டா நம்ம குடிச்சுட்டு தான் கொண்டு வந்து கொடுக்கறது சாவகாசமா. எந்த தண்ணியானாலும் தப்பு. அதெல்லாம் தண்ணி கேட்டா உடனே கொடு, அது மிகப்பெரிய புண்ணியம். உங்ககிட்ட இருந்தா கொடு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் இன்னுரை நல்கல் தானே. ஒரு நாள முடிஞ்சா சாப்பிடும் போது ஒரு பிடி தர்மம் பண்ணு, ஜாஸ்தி வேண்டாம். 4 இட்லி திங்கிறிய, உங்க வீட்டுல 4 பேர் இருக்கான், ஆளுக்கு அரை இட்லினா 2 இட்லி ஆச்சு. அந்த 2 இட்லியை ஒரு குழந்தைக்கு கொடுத்தா அது பசி தீரும். ஒரு பிடி, யாவர்க்குமாம் ஒரு கைப்பிடி. ஒரு மாட்டுக்கு ரோட்ல முளைச்சிருக்கிற புல்லையாவது பிடிங்க, அந்த மாட்டுக்கு கொடு. ரோட்டு சுத்தமாகும், மாட்டுக்கும் போகும். யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு கைப்பிடி. அது மட்டுமல்ல, அதுக்கும் மேல யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. இதையும் பண்ண முடியலையா? யாவர்க்குமாம் இன்னுரை நல்கு. நல்ல வார்த்தை சொல். முன்னெல்லாம் ஒருத்தர் பார்த்தா சௌக்கியமா இருக்கீங்களா? இப்ப கேட்கறதே இல்ல. நான் எங்க வீட்டுக்கிட்ட 16 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு அந்த வீட்டுக்கு வந்து. 2 பேர் வாக்கிங் போவாங்க. 20 வருஷமா பாக்குறேன். அந்த ஓரம் போற ஆள் அந்த ஓரமே தான் போவார், இந்த ஓரம் போற ஆள் இந்த ஓரமே தான் போவார். 2 பேரும் ஒருத்தரை பார்க்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். தினம் பொழுது விடுஞ்சா இவன் மூஞ்சில அவன் முடிக்கணும், அவன் மூஞ்சில இவன் முடிக்கணும், பார்க்க மாட்டேங்கிறாங்களே. நான் பைத்தியமாட்ட சௌக்கியமாமே, என்ன பைத்தியம் நினைப்பாங்க. இது எனக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசணும். அப்படி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் ஒத்தர பார்த்தா ராமபெருமா ஏன் அவனுக்கு பட்டம் கட்டும் போது எதிர்ப்பே வரல தெரியுமா? கேக்குறான் தசரதன், ராமனுக்கு பட்டம் அத்தனை பேர் கட்டுனா ஏன்? ராம சின்ன பையனா இருக்கும்போது தெருவில் நடந்து வருவானா, எதிர்வரும் அவர்களை எமையுடை இறைவன், மனைவியோடு மக்களும் நலமா. சின்ன பையன், 10 வயசு பையன், எதிரில் யார் வந்தாலும் ராமன் கேட்பானா, உங்க பெண்டாட்டி பிள்ளை எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? உங்க குழந்தைகள் எல்லாம் கல்வி கிடைக்கிறதா? உங்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கிற இடநிலை, உங்களுக்கு என்ன கஷ்டமும் இல்லையே? 10 வயசுலயே அந்த குழந்தை கேட்டது. அவனுக்கு 16 வயசு ஆயிடுது. 16 18 வயசு. அவனுக்கு தசரதன் ராஜ்யத்தை கொடுக்கிறான். ராமனுக்கு பட்டம் கட்ட வேண்டும். அப்ப எல்லாரும் என்ன சொன்னார்கள்? நாங்கள் உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை அத்தனையிலே ராமனையே பார்க்கிறோம். அவன் நல்லன், அவனை விட அவன் மனைவி ஜானகி நல்லள். ஏன்னா புருஷன் தர்மம் பண்றது இது கெடுக்கும், கொடுக்காது. ஆனா சீதை, இவனுக்கு சீதாராமன். அதனாலதான் எல்லா பெண்ணும் புருஷன் பேரை சேர்த்திக்குவா. ராமன் மட்டும் பொண்டாட்டி பேரை சேர்த்துக்கிட்டான். ஜானகி ராமன், சீதாராமன்.
அந்த அளவுக்கு தர்மம் பண்ணுகிற போது தடுக்க கூடாது. நம்மால முடிஞ்ச வரைக்கும் அதுதான் நான் சொன்னேன். அன்னதானம் பண்ண வேண்டாம், நீ கோவில் கட்ட வேண்டாம். எறும்பு தேங்காய் முடியல எறும்பு வந்தா நிழலோட கொண்டு போய் வெயி, அது ஓடி போயிடும். அதை கொண்டு போய் வெயில்ல தட்டாதீங்க. சின்னஞ்சிறிய எறும்பு அதை நசுக்குவாங்க பாருங்க. சில பேரு என்னமோ பெரிய சூரசம்ஹாரம் மாதிரி கடிச்சிட்டு அப்படி தேய்ன்னு தேய்க்க பெரிய வீரமா இது இல்ல. எறும்பு புற்றுக்கு இத்தனை அன்னம், ஒரு நாய்க்கு ஒரு பிடி சோறு, ஒரு பசுவிற்கு ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு அகத்திக்கீரை 2 கொத்து. நம்ம சொந்தக்காரங்க ஏழையா இருந்தா கேட்க நல்லா இருக்கியம்மா, ஒன்னும் கவலைப்படாத, கடவுள் காப்பாத்தும், வாயிலையாவது சொல்லணும். இதெல்லாம் ஆணவம் இருக்கிறவனுக்கு வராது. அந்த ஆணவத்தை ஒழிப்போமையானால் ஆண்டவன் தானாகவே வந்து தன் திருவடிகளை நம்மீது வைப்பான். அத்தனை 108 யுகங்கள் ஆண்டான், 1008 அண்டங்கள். ஆண்டவன் வரல. மிகப்பெரிய 3 கோடி வாழ்நாளோட இருந்தான், ஆண்டவன் வரல. எப்ப அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் போய்விட்டது, இனி எனக்கு எதுவுமே துணை இல்லை என்ற எண்ணத்தோடு வந்து நிற்கிறான். அப்ப முருகனை பார்த்து அவன் சரணங்களை தாழ்ந்தான். அப்ப அவனுக்கு பெரும்பேறு கிடைத்தது. சிவனோ அல்லன் நான்முகனாம் அவனோ அல்லன் தவனோ என்னில் செய்யும் தரமல்லல் இவனே அந்த வேத முதல் காரணன். கண்ணாடியில தண்ணி மறைச்சுக்கிட்டு இருந்தா வடிவம் தெரியாது, அதை தொடச்சாத்தான் நம்ம மூஞ்சியும் தெரியும், கண்ணாடியும் பழிச்சுட்டு தெரியும். அது மாதிரி நம்ம ஆணவம் என்பது மறைக்கிறது. நான் தான் பெரியவன், ஒண்ணு இல்ல. 6 அடி மண்ணு கூட நமக்கு சொந்தம் இல்ல. எது பெரியது? இந்த பதவியும் பட்டமும் பெருசு இல்ல. குடை நிழலிலே இருந்து குஞ்சரம் ஊர்ந்தார் நடைமெலிந்து ஊர் ஊர் நன்னிலும் நண்ணுவர். இன்னைக்கு பதவியில் இருக்கோம், நாளைக்கு ஒண்ணுமில்லாம போலாம். அதனால இது ஆண்டவன் கொடுத்தது, இடையில் வந்தது இறைவன் தந்தது. எத்தனை கவலை வச்சிருக்காம. அன்ன விசாரம் அதுவே விசாரம், சொர்ண விசாரம் தொலையா விசாரம், மங்கையறி பண்ணு விசாரம் பலகால் விசாரம். என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி ஏகம்பனை. பட்டினத்தார் எல்லாத்தையும் விட்டவர். பிறக்கும் போது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை, இடையில் வந்தது இறைவன் தந்தது என கொடுக்கறியாத குலாமருக்கு என் செய்வே இறைவா கட்சி ஏகம்பனை. இன்கம் டாக்ஸையாவது ஏமாத்தலாம், கஸ்டம்ஸை ஏமாத்தலாம், ஆண்டவனை ஏமாத்த முடியாது. அருணா கயிறு கூட இல்லாம பிறந்திருக்கோம், போற போது அந்த அருணா கயிறை கூட அவுத்துக்கிட்டு தான் இருப்போம். என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல. கஸ்டம்ஸ் கொண்டு போக விட மாட்டான். எத்தனை பவுன் பவுனா நீ போட்டிருந்தாலும் கிடையாது, கொண்டு போக முடியாது. அத கூட இந்த சாம்பல்ல தான் கிடக்கும். எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அப்பா ரொம்ப நாளா படுத்திருந்தா, அவ செத்து போயிட்டா, கொண்டு போய் எரிச்சிட்டு வந்துட்டான். அவ ரொம்ப அவ நகைக்கு மேல ஆசை, கழட்டவே விட மாட்டான். சரி கொண்டு போறதுக்கு முன்னால கழுத்து சங்கிலி எல்லாத்தையும் கழட்டி விட்டாங்க. ஒரு வளையல் இங்க போய் மாட்டிக்கிச்சு, அவ இழைச்சு போயிட்டான். அதை கவனிக்கல, கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே முதல் வேலை என்ன பண்ணாங்க தெரியுமா? நகையெல்லாம் சரியா இருக்கா, ஒரு வளையல் குறைஞ்சது. ஓடினாங்க சுடுகாட்டுக்கு போய் அந்த மூட்டத்தெல்லாம் கலைச்சு எடுத்தா அந்த நெருப்புல கிடந்தது. கொண்டு போக முடிஞ்சுதா அவளால? புருஷனுக்கு தெரியாம இதுவரைக்கும் ஓடிச்சு, அவளால கொண்டு போக முடிஞ்சுதா? இல்லையே. அதை தேடி பிடிச்சு எடுத்துட்டு வந்தானே, அவனால வாழ முடிஞ்சா? எண்ணி 30 நாள் அவனும் வண்டை போட்டான். எதையும் கொண்டு போக முடியாது, நம்ம எதையும் கொண்டு போக முடியாது. இந்த கஸ்டம்ஸை ஏமாத்தலாம், லஞ்சம் கொடுத்து ஆண்டவனை ஏமாற்ற முடியாது. அதை தெரிந்து கொள்வோமே. ஆனால் எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை கூடுமான வரைக்கும் நான் தப்பு செய்யாம, அப்படி தப்பு செய்தாலும் ஆண்டவா எனக்கு நல்ல புத்தியை கொடு. நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கும்போது நல்ல புத்தியை கொடுமா. புத்தி கிடைச்சிட்டா மீதி எதை வேணா செய்யலாம். புத்தி இல்லாதவனுக்கு பணம் கிடைச்ச என்ன பிரயோஜனம்? புத்தி இல்லாதவனுக்கு அழகான பொண்டாட்டி கிடைச்ச என்ன பிரயோஜனம்? புத்தி இல்லாதவனுக்கு பதவி கிடைச்ச என்ன பிரயோஜனம்? புத்தி ஒண்ணு இருந்தா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அந்த புத்தியை மனுஷனால கொடுக்க முடியாது, சூப்பர் மார்க்கெட்ல வாங்க முடியாது. ஆண்டவகிட்ட கிளம்புறேவா, எனக்கு புத்தி கொடு, சக்தி கொடு, பக்தி கொடு, பிறகு முக்தி கொடு. அதனால உங்க குழந்தைகளுக்கு தினந்தோறும் காலையிலேயும் மாலையிலேயும் அந்த சாமி படத்துக்கிட்ட வணங்குற போது சாமி கிட்ட நல்ல புத்தி கொடுன்னு வேண்டிக்கடா. நீங்களும் வேண்டிக்கங்க, சாமி நல்ல புத்தி கொடு. அந்த புத்தி கூட இருந்தா நம்ம தப்பு பண்ண மாட்டோம். தப்பு பண்ணாட்டா நமக்கு தண்டனை கிடையாது, கஷ்டம் இல்லை. அதான் அதனால அந்த புத்தி கொடுப்பது என்பது இறைவனாலே. அதிலேயே ஞான பண்டிதனாக இருக்கின்ற முருகனிடத்திலே கேட்டால் திருமால் கிட்ட காசு கேட்கலாம், பரமசிவன் கிட்ட மோட்சத்தை கேட்கலாம், பிள்ளையார்கிட்ட எடுத்த காரியம் நிறைவேறணும்னு கேட்கலாம், சரஸ்வதி கிட்ட படிப்பு கேட்கலாம். ஆனால் முருகன் கிட்ட கேட்க வேண்டியது அறிவு. ஞானத்தை கொடு, ஞான பண்டிதா அதை கொடு. அது 100 ரூபாய் நோட்டு மாதிரி, 1000 ரூபாய் நோட்டு மாதிரி, அதை எப்படி வேணா மாத்திக்கலாம்.
புத்தி கையில இருந்தா அதை செல்வமா மாத்தலாம், பதவியா மாத்தலாம். புத்தி இருக்கிறவங்களால எதையும் சாதிக்க முடியும். அந்த புத்தி இல்லாம உங்ககிட்ட பணம் மட்டும் இருக்குமே, ஆனா அது எட்டனா மாதிரி எட்டனாவை நீ 100 ரூபாயா மாத்த முடியாது. எது அஸ்திவாரமோ அடிப்படையை நீ கொடு, அதிகப்படியை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். அதான் ஆண்டவங்கிட்ட, அடிப்படையை நீ கொடு, அதிகப்படியை நான் தேடிக்கொள்கிறேன். அந்த அடிப்படையை ஆண்டவங்கிட்ட கேட்கணும். அஸ்திவாரம் பலமா இருக்கணும். அதுதான் கந்தபுராணத்தினுடைய அடையாளமே. ஞானம் என்பதுதான் நிரந்தரமானது. அதனாலே பெண்ணாசை இல்லாமல் வாழலாம், மண்ணாசை இல்லாமல் வாழலாம். நான் என்ற ஆணவத்தோடு ஆண்டவனையே மறந்துவிட்டு எல்லாம் என்னாலே என்று நினைக்கிறாயே, அந்த அகந்தையை விட்டுவிட்டு எல்லாம் அவனாலே, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதுதான் ஞானம். அந்த ஞானத்தை பெறுவாயே, ஆனால் உனக்கு எந்த துன்பமும் வராது. அந்த ஞானம் என்பதனுடைய அடிப்படை நன்றி. யார் செய்த நன்றியையும் மறக்காதே, நன்றியை கொள்ளாதே. இந்த ரெண்டத்தான் கந்தனுடைய புராணம் சொல்லி தருகிற. நன்றி மறந்ததனாலே சூரபத்மனுக்கு அழிவு, ஆணவத்தினாலே அத்தனை கஷ்டங்கள். அதனாலே நான் என்ற செருக்கை விட்டுவிடு. அது மட்டும் அல்லாமல் இங்கே நன்றி மறப்பது நன்றன்று. பெற்றவர்கள் கிட்ட நன்றியாயிரு. நீ அனுபவிக்கிற இத்தனைக்கும் காரணம் நீ இந்த உலகத்துல பிறந்ததுனாலதான். பட்டுப்படவை கட்டிக்கிறேன்னா நான் பொண்ணா இருக்கிறதுனால தான் கட்டிக்க முடியுது. நான் பொண்ணானது எதனால? எங்க அம்மா என்ன பெத்து போட்டதுனாலதான். இல்லன்னா ஆகாசத்துல இருந்தா தொப்பு தொப்புன்னு குதிப்போம். இந்த கம்பம் கட்டிக்குமா? கம்ப பட்டுப்படவை கட்டிக்குமா? இல்ல இந்த மைக்கு வளையல் போட்டுக்குமா? போடாது. நம்ம இத்தனையும் அனுபவிக்கிறோம். பாலும் பழமும் அத்தனையும் சாப்பிட்டுக்கிறோம். இத்தனைக்கு காரணம் நம்ம பிறந்தது. நம்ம பிறப்புக்கு காரணம் பெற்றோர்கள். அதை புரிஞ்சுக்கணும். பெற்றவர்களை மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த அவதாரம் தான் முருகனுடைய திரு அவதாரம். அவன் சிவபெருமானை காட்டிலும் பெரியவனாயிருந்தான். ஆனால் சிவனை வணங்கி விட்டுத்தான் திருச்செந்தூரிலே படை புறப்பட்டது. இன்றைக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கு தீபாராதனை காட்டும் போது அவனுக்கு பின்னால கொண்டு போய் காட்டுவார்கள். ஏன்னா பின்னால் ஒரு சிவலிங்கம். தாய் தந்தையரை வணங்கிய பிறகுதான் இவனுக்கு அந்த பூஜை கோலத்தோடு மலர் பிடித்த கரத்தோடு காட்சி தருகிறான். எந்த ஊரிலும் இல்லாத ஒரு அற்புதம். அதனாலதான் திருச்செந்தூருக்கு அது பெருமை. செந்திலே வந்து நின்ற கந்தன் முகம் நினைத்தால் அந்தியிலே பகலிலே நம்மை வெளுத்துகின்ற பாவமெல்லாம் தீரும். அப்படிப்பட்ட கந்தனுடைய வரலாற்றை இத்தனை ஆண்டுகள், நானும் 4-5 ஆண்டுகளா வர்ற சூரசம்ஹாரத்தன்னைக்கு இந்த சேரை இழுத்து அவங்க 4 சேரை போட்டுக்கிட்டு ஊர்க்கதை பேசிட்டு உட்கார்ந்துருப்பாங்க, பார்த்திருக்கேன். ஆனால் இந்த ஆண்டு அத்தனை பேரும் வந்திருந்து கந்தனுடைய அவதாரத்தை, அவனுடைய பெருமையை, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிவு சிறிதாக இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் சொன்னதையாவது கேட்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு சூரசம்ஹாரத்தை பார்க்கிற போது எதையுமே கேட்டுவிட்டு பார்த்தால் பார்த்துவிட்டு புரியும். அதனாலே உங்களுக்கு இந்த ஆண்டு சூரசம்ஹாரம் நன்றாகவே புரியும். சிங்கத்தை போல நம்முடைய செயலாலே கர்வம் வேண்டாம். யானையை போல இதுதான் புதியது அதுதான் பெரியது என்ற மயக்கத்தினாலே கர்வம் வேண்டாம். சூரபத்மனை போல நான் தான் பெரியவன் என்ற கர்வம் வேண்டாம். அந்த 3 பேரும் அழிந்தார்கள். ஆனாலும் தப்பு செய்திருந்தாலும் கூட, அன்னைக்கே சொன்ன, ஆசிரியை பற்றி செவுத்திலே தப்பாக எழுதியிருந்தாலும் அவன் விடைத்தாளிலே சரியாக எழுதியிருந்தால் அந்த ஆசிரியர் சுவத்திலே எழுதியதற்கு அடிக்கலாம், பேப்பர்ல எழுதினதுக்கு மார்க் போடணும். அதே மாதிரி அத்தனை தப்புக்களை சூரனும் சிங்கனும் யானைமுகனுமான தாருகனும் செய்தாலும் அதற்குரிய தண்டனையையும் கொடுத்து, அதே நேரத்திலே அவர்கள் செய்த தவத்தின் காரணத்தினாலே அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக எந்த நேரமும் ஆண்டவனுடைய திருவடியிலேயே இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்றால், முருகனாலே நம்மை அழிக்க மாட்டான், நம்மை அழ வைக்க மாட்டான், திருத்துவான். நமக்கு அதுதான் வேணும். நம்மை திருத்து என்று கந்தனிடத்திலே கேட்டு, என் அறிவு குறை இருந்தா திருத்து, செயல்ல குறை இருந்தா திருத்து, பேச்சில குறை இருந்தா திருத்து, என் மனசுல குறை இருந்தா திருப்பு, குறை தீர்க்கின்ற குமரனே என்று அவனை வணங்கி அந்த ஆணவத்தை சூரனுக்கு அழித்தது போல எனக்கும் அடக்கத்தை தா, புத்தியை தா என்று அவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நல்ல நாளிலே இதுவரையிலே சொன்னதை தொகுத்து சொல்கிறேன். சூரன் வந்து போர்க்களத்திலே நிற்க, முருகனை பார்க்க, வணங்கு என்று மனம் சொல்ல, அறிவு எதிர்த்து நில் என்று சொல்ல, அவன் விதமா போர் செய்ய, சக்கரவாள பறவையாக இந்திர மயில் மீது ஏறி முருகன் வேலை விட, சூரபத்மன் மயிலும் சேவலுமாக இறைவனை வணங்கி நிற்க, அவனை ஏற்றுக்கொள்ள முருகன் வந்தாச்சு.